பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கணவனோட உட்கார்ந்துருக்கீங்களா? மனைவியோட உட்கார்ந்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போறோம். என்ன ஜெபம்? 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல யோசபாத் ஏறெடுத்து அந்த ஒரு ஜெபத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயத்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இங்க பாத்தீங்கன்னா அந்த அதே அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து ஜனங்கள் ஏராளமாய் வருகிறார்கள் என்று எல்லாரும் வந்து மெசேஞ்சர்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐயோ, போருக்கு என்னால போக முடியாதே, நான் என்ன பண்ணுகிறது, இத்தனை ஏராளமாய் வந்து நிற்கிறாங்களே, அவங்களுக்கு முன்பாக நிற்க கூட எனக்கு பலன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பலனை வேண்டி கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிற ஒரு காரியத்தை நீங்க பார்க்கிறீங்க. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஐயோ எனக்கு பலன் இல்ல. நான் நிறைய பேருக்கு பார்த்தா இன்டர்வியூவை ஃபேஸ் பண்றதுக்கு பலன் இல்ல, இல்லைன்னா தனக்கு மேல இருக்க அத்தாரிட்டியை ஃபேஸ் பண்றதுக்கு பலன் இல்ல. சூழ்நிலைகள் எல்லாமே மாறி மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஐயோ எனக்கு பிரசன்டேஷன் பண்ணுமா, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பலன் இல்ல. ஐயோ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுமா, எனக்கு பலன் இல்ல. ட்ரெயின் டிராவல் ஒத்துக்காது, பிளைட் டிராவல் ஒத்துக்காது, பஸ் டிராவல் ஒத்துக்காது, எனக்கு பலன் கிடையாதுப்பா. ஐயோ உங்களை மாதிரி தைரியம்லாம் எனக்கு கிடையாது. இப்படி பலன் இல்ல பலன் இல்ல சொல்லிட்டு இருக்கீங்களா? கிதியோனை யோசிச்சு பாருங்களேன். பராக்கிரமசாலியை கர்த்தர் கூப்பிட்டார்ல, அது போலதான் உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யோசபாத் சொல்லுகிறான், ஆண்டவரே இவ்வளவு திரளாய் வராங்க, நான் என்ன பண்றது, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் பார்த்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு அவனுக்கு பதிலை கொடுத்தார். அது போலவே இன்றைக்கும் யார் பலன் இல்லை சொல்லி உட்கார்ந்துருக்கீங்களோ, எந்த காரியத்தை செயல்படுத்த எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, இன்றைக்கு கர்த்தர் புது பலனை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். கிதியோனை பார்த்து அழைத்த தேவன் உங்களையும் பார்த்து அழைக்க போகிறார். பராக்கிரமசாலி என்று அழைக்க போகிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நாளைக்கு எதிர்கொள்ள போகிற சூழ்நிலையை நினைத்து எனக்கு பலன் இல்ல பலன் இல்ல பலன் இல்ல என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இவர்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஏதாவது குடும்பத்தின் காரியங்களை எடுத்து செய்கிறதற்கு எனக்கு பலன் இல்லை, மேல வீடை கட்டணும்னா எனக்கு பலன் இல்லை, யாரை போய் அப்ரோச் பண்ணது எனக்கு தெரியாது, இப்படி முடங்கி கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நீங்க நினைத்து பாருங்க. இங்க இருக்க யாரோ ஒரு சகோதரி, நீங்க மனைவி, நீங்க நினைக்கிறீங்க எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, இப்படி இருந்தா நான் என்ன பண்றதுன்னு புலம்பிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, உங்கள் குடும்பத்தை நடத்துகிறவர் அவர் அல்லவா, அவர் தானே உங்கள் குடும்பத்தின் தலைவர், அவர் ஞானத்தை கட்டளையிடுவார். எந்த காரியத்தை குறித்து இவர்கள் பயப்படுகிறார்களோ, எந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ, யோசபாத்துக்கு உதவி செய்த தேவன், கிதியோனுக்கு உதவி செய்த தேவன் இவர்களுக்கும் உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த இரவுல ஆண்டவரே அவர்களுக்கு சொப்பனத்தினாலும் தரிசனங்களினாலும் நீங்க பேசுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நல்ல உறக்கத்தை நீங்க கட்டளையிடுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இந்த இரவு வேலையில ஆண்டவரே, யாரோ ஒரு சகோதரி நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் நான் கட்டி ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கத்தின் நடுவிலே நின்று கொண்டிருக்கீங்க. பயப்படாதீங்க. கர்த்தர் எலியாவுக்கு ககத்தி கொண்டு போஷித்த தேவன் இந்த வேளையிலே கர்த்தர் அதற்கான யுக்தியை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நாளை காலையில ஆண்டவர் அவர்கள் எழுந்து கொள்ளும் போதே சந்தோஷத்தின் செய்தியை அவர்கள் கேட்க உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். எல்லாவற்றும் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.